எப்பவும் போல இந்த வருஷமும் மொத மேட்ச் தோக்க போகுதா எம்ஐ? ஆமாங்க, போன வீடியோல சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி பிளேயர்ஸ் கம்பேரிசன் பத்தி போட்டிருந்தப்போ அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் ப்ரோ நாளைக்கு நடக்க போற எம்ஐ விசஸ் கேகேஆர் பிளேயரோட கம்பேரிசனும் போடுங்க அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதுவும் இல்லாம இப்ப நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்லயும் யார் ஜெயிப்பா, எந்த பிளேயர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரும் உங்களுடைய கருத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி இருந்திருப்பீங்க. இப்போ அதே மாதிரி எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்ச்லயும் யார் ஜெயிப்பான்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களான்னு பாப்போம். ஆனா இதுல எம்ஐ கேகேஆருக்கு தான் அதிக ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஆமாங்க, ஃபினாலன் டீம் சைஃபத் ரஹானே அப்படின்னு கேகேஆரும் பார்க்க பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எம்ஐ தொடர்ந்து சில ஐபிஎல் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. இப்போ அந்த சரித்திரத்தை மாத்த ட்ரை பண்றாங்களான்னு பாப்போம். ஆனா கேகேஆர்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னா சுனில் நரேன் ஓபனிங் வராததுதான். ஆமாங்க, சுனில் நரேனோட ஒரு ஃபிங்கர் பாத்தீங்கன்னா இன்ஜுரினால முன்ன நடந்த எந்த மேட்சுக்குமே அவர் ஓபனிங் வரலைங்க. சோ ஃபினாலன் கூட ஓபனிங் ஆடுறதுக்கு கன்ஃபார்ம் டீம் சைஃபத் உள்ள வந்துதான் ஆகணும். இப்ப சொல்லுங்க, ரோஹித் சர்மாவா இல்ல டீம் சைஃபட்டா? இதுல ரோஹித் சர்மா ஓடியில நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் டீம் சைஃபட் இந்த வேர்ல்ட் கப்ல இருந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா மெரல விட்டுருக்கோம். ஏன் இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் ஒத்த ஆளா சைஃபட் நின்று ஆடி இருப்பாரு. இதுல ரோஹித் சர்மா ரொம்ப நாள் விளையாடாம இருக்கிறதுனாலயும் டீம் சைஃபட் இந்த வேர்ல்ட் கப்ல சம ஃபார்ம்ல இருக்கிறதுனாலயும் இதுல ஜெயிச்சது டீம் சைஃபட்னு வச்சுக்கலாம். நான் ஸ்ட்ரைக்கர்ல குயின்டன் டிகாக்கா இல்ல ஃபினாலனா, இந்த கம்பேரிசன் பத்திலாம் நம்ம பேசவே வேணாம். ஏன்னா ஃபினாலனும் இந்த வேர்ல்ட் கப்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. டிகாக்கும் ஃபார்ம் அவுட்லாம் சொல்லிட முடியாது, ஓரளவு டீசென்ட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் டிகாக்கோட ஃபினாலன் பெர்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதுல ஜெயிச்சது ஃபினாலன் தான். ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா திலக் வர்மா இல்ல வில் ஜாக்ஸ் ஆடுவாங்க. இதுல வில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு டெத் ஓவர்ல சூப்பரா ஆடினதுனால திலக் வர்மாவே ஒன் டவுன்ல வச்சுப்போம். இப்போ ரஹானேவா இல்ல திலக் வர்மாவா? இதுல ரஹானே போன தடவை சூப்பரா பல நாக்கு ஆடி இருந்தாலும், ஏன் திலக் வர்மா இந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங்ல நல்லாவே சொதப்பி இருந்தாலும் திலக் வர்மா வேர்ல்ட் கப்போட எண்டிங்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியா இந்த வேர்ல்ட் கப்ல ஜெயிக்க ஒன் ஆஃப் த ரீசன். இதுல ரஹானே ஃபார்ம்ல இருந்தாலும் ரொம்ப நாள் T20 விளையாடாததுனால இதுல திலக் வர்மா வின்னர்னு வெச்சுப்போம். அடுத்து 2 டவுன்ல சூரியகுமார் யாதவா இல்ல கேமரான் கிரீனா? இதுல சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர வேற எந்த மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் வேர்ல்ட் கப் முன்னாடியும் சரி வேர்ல்ட் கப் மிடில்லயும் சரி அப்போ குட்டி நாக்காடி இருப்பாரு. ஆனா கேமரான் கிரீன் அப்படி இல்லைங்க. ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்ல இவர் நம்பி மேத்யூ ஷாட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைக்கர்ல இங்கிலீஷும் ஒன் டவுன்ல இவரையும் கொண்டு வந்தா ஆஸ்திரேலியா எதிர்பார்த்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட சுத்தமா அந்த டைம்ல இல்ல. பாதி மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல தான் அவுட் ஆகி இருப்பாரு. சோ சூரியகுமாரை விட இவரோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுனால இதுல ஜெயிச்சது சூரியகுமார் யாதவ் தான். அடுத்து ரகுவன்சியா இல்ல ரதர்ஃபோர்ட்டா? இதுல ரதர்ஃபோர்ட் இந்த வேர்ல்ட் கப்ல எப்பப்பெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரகிள் பண்ணதோ அப்பப்பெல்லாம் சூப்பரா ஆடி கொடுத்திருப்பாரு. ஆனா ரகுவன்சியும் சும்மானா சொல்ல முடியாதுங்க, டொமஸ்டிக்லயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இதுல ரதர்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாததுனால இதுல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லலாம். அடுத்து ரிங்கு சிங்கா இல்ல ஹர்திக் பாண்டியாவா? இதுல யார் ஜெயிப்பான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரிங்கு சிங்கும் சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா இதுல பிரச்சனையே இவரு ஹர்திக் பாண்டியா ஸ்பாட் இறங்குறது தான். சோ இதுல ஜெயிச்சது ஹர்திக் பாண்டியா தான். இப்போ வில் ஜாக்ஸா ரமன்தீப் சிங்கா? இதுல வில் ஜாக்ஸ் பத்தினா நம்ம பல வீடியோல பேசியிருப்போம். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு ஆல்ரவுண்டர் கூட வர முடியாது. இங்கிலாந்துக்கு பேட்டிங்லயும் இவர் தான் அடிச்சு கொடுத்திருப்பாரு, பவுலிங்லயும் இவர் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருப்பாரு. சோ நீங்க நினைச்ச மாதிரி இதுல ஜெயிச்சது வில் ஜாக்ஸ் தான். இப்போ பேட்டிங் லைன் அப்ல லாஸ்ட் ஆளு மிச்சல் சாட்னரா இல்ல சுனில் நரேனா? இதுல மிச்சல் சாட்னர் என்னதான் சம ஃபார்ம்ல இருந்தாலும் நியூசிலாந்துக்கு பல மேட்ச் கீழே வந்து அடிச்சு கொடுத்திருந்தாலும் சுனில் நரேன் அப்படிங்கிற கோட்டு கிட்ட மோதுறது ரொம்பவே கஷ்டங்க. இதுல சாட்னருக்கு ஒரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, சுனில் நரேனுக்கு ஃபிங்கர்ல பாத்தீங்கன்னா ஸ்லைட் இன்ஜுரி, அதனால பேட்டிங்கும் ஆட முடியாது. சோ இதுல சாட்னருக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கிறதுனால நரேன் அண்ட் சாட்னர் ரெண்டு பேருமே ஈக்குவல்னு வச்சுப்போம். கடைசியா பவுலர் கம்பேரிசன் ஒன்னு வச்சா எந்த டீம் ஜெயிப்பான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, நீங்க நினைச்ச மாதிரி எம்ஐ தான். ஏன் அப்படின்னா கேகேஆர் டீம்ல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. எப்படி சொல்றேன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள பிரச்சனை, பத்திரனாக்கு இன்ஜுரி, ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட் அப்படின்னு மொத்த கேகேஆர் ஸ்குவாடுமே பரிதாப நிலையில தான் இருக்கு. இருந்தாலும் அவங்கள்ட்ட இப்ப இருக்கிற பவுலிங்கை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படின்னா வைபவ் அரோரா, ஆகாஷ் தீப், உம்ரான் மாலிக், அன்குல் ராய் அப்படின்னு பல இந்தியன் டேலண்ட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சு கொஞ்சம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா கேகேஆர் டீமும் ஓவரால் டேபிள்ல டாப் 4க்கு ட்ரை பண்ணலாம். கடைசியா ஒன்னே ஒண்ணுதாங்க, கேகேஆர் டீம் பாத்தீங்கன்னா அப்படியே எஸ்ஆர்எச் மாதிரி தான். பவுலிங் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. சரி பவுலிங் இல்லனாலும் பேட்டிங்ல ஒரு 230 ரன்னுக்கு மேல அடிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, எம்ஐயா இல்ல கேகேஆரா எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? அந்த மேட்ச்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.